எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். ஜெனிஷா பாப்பா இன்னைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல போகிறாங்க, கேட்கலாமா? பாவரிக்கை செய்யும்போது தேவ தூதர்கள் அதை கேட்டு தேவனிடத்தில் எடுத்து செல்கின்றனர். தேவ தூதர்கள் சந்தோஷப்படுகின்றனர். மனம் திரும்ப அவசியமில்லாத 89 நீதிமான்களை குறித்து சந்தோஷப்படுகின்றதை பார்க்கிலும் மனம் திரும்ப ஒரே ஒரு பாகையை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்படியாக நம் பாவரிக்கை கேட்டு தேவதூதர்கள் சாட்சியா நிற்பார்கள். ஆமென். ஆமென். செம்ம சூப்பரான வசனங்க இது. பார்த்தீங்களா, எத்தனை பேர் இருந்தாலும் ஒரே ஒருத்தர் தன்னுடைய பாவத்தை ஏசப்பா கிட்ட அறிக்கை செய்து அதை விட்டுடுறப்ப அது நிமித்தம் பரலோகமே ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும். ஆமாம் தானே பாப்பா? ஸோ நம்ம குட்டி பசங்க கூட நம்ம என்ன செய்கிறோம், என்ன பாவம் செய்கிறோம்? போய் பேசுகிறோம், மம்மி டாடி சொல்கிறது கேட்குறது இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை, சரியாக பைபிள் படிக்கிறது இல்லை, ஆமாம் தானே? சரியாக ஜெபிக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் கூட ஏசப்பாக்கு விரோதமான பாவம்தான். அதனால் நம்ம அதெல்லாம் என்ன பண்ணணும், விட்டுட்டு அறிக்கை செய்யணும். ஏன்னா உங்களால் பரலோகத்தில் எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. இல்லைன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, துக்கப்படுவாங்க. ஸோ நம்மளுடைய பாவங்கள்லாம் ஏசப்பா கிட்ட நம்ம சொல்லுவோம், அறிக்கை செய்வோம். டெய்லி நம்ம ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம நிமித்தம் பரலோகத்தில் எப்போதும் சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆமென்.